வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கம்பில் வந்து க்ளூட்டன் ஃப்ரீ தான். இது வந்து நம்ம டயபெட்டிஸும் சரி, கொலஸ்ட்ரால் வெயிட் குறைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இது யூஸ் ஆகும். இது நான் எப்படி பண்ணேன் அப்படின்னா, சிலவங்க வந்து சட்டியில் நிறைய தண்ணி, அதாவது ஒரு கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி ஊற்றி உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம கொதிக்க வச்சுட்டு பண்ணலாம். நான் என்ன பண்ணேன்னா, சுடு தண்ணியிலே சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு பாலாக வச்சுருக்கேன். இதை மூடி வைக்கணும், இது இல்லைனா ஹார்டாயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் முட்டை வேக வச்சுருக்கேன். முட்டை வந்து ரோஸ்ட்டும் நம்ம சப்பாத்தியும் தான் போட்டு சாப்பிட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா பேனில் எண்ணெய் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், சின்ன வெங்காயம்னா பெரிய வெங்காயம் போட்டால் தான் நல்லது. இதில் கருவேப்பிலை, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கார்லிக்கு, இஞ்சி, இதை சதைக்கலாம். அப்படி இல்லைன்னா கீரை போடலாம். ஸோ இதெல்லாம் சேர்க்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் எல்லாம் சேர்த்துட்டேன். நம்ம உப்பு போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேந்துடும், அதுக்காக உப்பும் போடுறோம். இடத்துல தக்காளி லாஸ்ட்டாக சேர்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்க்குறோம். தக்காளி இதுவும் நல்லா வேகட்டு மூடி வச்சு வேக வச்சோம்னா இன்னும் சீக்கிரமாக வெந்துடும். அதனால நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் போடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டைமில் நம்ம மசாலா போட்டுருக்கோம். நான் உப்பு போட்டிருக்கேன், மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் மிளகு பொடி. நம்ம வந்து காரத்துக்கு அதாவது எல்லோரும் நான் வேறு மசாலா போடுவாங்க. நான் வந்து சிக்கன் மசாலா கிரேவியில் வர மாதிரி ரோஸ்ட் பண்ணுறேன். ஸோ சிக்கன் மசாலா போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் இப்படி ஒரே இதை கிண்டிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு என்ன பண்ண போகிறோம்னா கிரேவியாக, அதாவது ரோஸ்ட்டு பார்த்திங்களா, அதனால் எல்லாம் வேகணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இது பண்ண போகிறோம், கொதிக்க விட போகிறேன். அதுக்கப்புறம் முட்டையை வேக வச்சுருந்தோம்னா தோல் எடுத்துகிட்டு உள்ளே சேர்க்கலாம். இந்த மாதிரி குழஞ்சி, அதாவது எண்ணெய் வந்து பிரிஞ்சு ஊடி வரணும். எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம முட்டையை வந்து வேக வச்சோம்னா தோல் எடுத்துகிட்டு இதுக்குள்ளே ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து கம்பு சப்பாத்திக்கு வந்து பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை உருண்டையை தேய்ச்சிட்டு நம்ம இதில் போடலாம். அதை ஹீட் பண்ண வச்சுருக்கேன். ஸோ கம்பு சப்பாத்தியை வந்து மாவை வந்து குழச்சி வச்சுருந்தாங்களா, கொஞ்சம் வந்து கம்பு மாவுக்குள்ளேயே போட்டோ இல்லாட்டா சப்பாத்தி மாவு, அதாவது ஆட்டா மாவுலேயே வச்சு கூட நம்ம தேய்ச்சி போடலாம். கொஞ்சம் சுற்றி என்ன பண்ணியிருக்கேன், எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ இனி முட்டையை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், தோல் எடுத்துகிட்டு இதில் சேர்க்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா டீயும் காலையில் போட்டாச்சு. நல்ல மசாலா டீ, இஞ்சியெல்லாம் தட்டி எடுத்து போட்டிருக்கேன், ஏலக்காய் போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஒவ்வொரு ஷேப்பில் வருது. நீங்கள் வந்து ரவுண்டாக வேணும்னா இதில் இப்படி நல்லா ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. எனக்கு நம்ம தானே சாப்பிட போகிறோம், அதனால் இந்த இது. இப்போ பார்த்திங்கன்னா திருப்பி போட்டுட்டு நல்லா வேகணும். இது வந்து பார்த்திங்கன்னா தேய்க்கும் போது நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிடாதீங்க. ஏன்னா சப்பாத்தி வந்து தேய்ச்சிடலாம், நல்லா அழுத்தி தேய்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்து மெல்லமாக, அதாவது வலிக்காமல் தேய்க்கணும். இதுமாரி திருப்பி போட்டு நல்லா சப்பாத்தி கூட வச்சு ஒரு டீயும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் எடுங்க. இதுதான் கம்பு தோசை. கம்பு தோசை நோ க்ளூட்டனே இல்லாத ஒரு மைதாலெல்லாம், இது பார்த்திங்கன்னா ஆட்டாலெல்லாம் க்ளூட்டன் இருக்குது. நம்ம சுகர் பேஷண்ட்ஸ்லாம் அது சாப்பிட்லாங்கிறாங்க. ஆனால் கம்பு ரொம்ப நல்லது, கம்பு எடுத்துக்கோங்க. என்னால் ஹெல்த் பெனிஃபிட் இதான் சொல்ல முடியும். ஸோ விருப்பப்படுங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோஸோடு உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.